வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சில நேரங்களில் சில கேரக்டரை, மகனே உனக்கு என்ன வேண்டும் ஐயா, நீ எனக்கு புதுசாக ஒன்றும் தர வேணாம், இருக்கிற வாழ்க்கையை பிடிக்க விடாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி, இருப்பா நான் உனக்கு நல்லது செய்ய வரேன், நீ எனக்கு நல்லதே செய்ய வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த நிலைமை. காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலே இவருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, தலைமை அப்பப்போ 10க்கு வரும்போது மட்டும் லைட்டாக கொஞ்சம் லூஸ் மாதிரி நடந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி. நல்ல மனுஷன் தான் குரு பகவான். அந்த ஒரு 10ஆம் இடத்துக்கு வந்தால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர் வேலையுடைய அருமையை உணர்த்துவதற்காக இந்த திருவிளையாடல் நடத்தினோம் அப்படிம்பாரு. ஐயா நீங்கள் விளையாடுறது எங்கள் பொழப்பு கூடக்கையா, நாங்கள் அடுத்த மாதம் சாப்பிட்ணும், இஎம்ஐ கட்டணும், நாங்கள் கௌரவமாக திருடத்தில் எங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்ன செய்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், ஜூன் 2ஆம் தேதி வேலை போயிடும். ஜூன் 2ஆம் தேதி வேலை போகலைன்னா அதிகபட்சம் ஜூலை 2ஆம் தேதியாவது வேலை போயிடும். இது சட்டம். சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கும் நல்லா போயிட்டு இருந்த பாஸ் திடீர்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவார். ஐயா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு ஈகோயிஸ்டிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். அது யாரா நமக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் ஊரே நிறைய பேர் இருக்கானுங்களே. அது மாதிரி நமக்கு டெய்லி கம்பெனியை இழுத்து மூடிட்டு நான் தான் 9 மணிக்கு கற்பூரெல்லாம் ஏற்றி வச்சு வீட்டுக்கு போகிறேன். காலைல ஒரு நாள் ஒரு 1/2 hour லேட்டாக வந்துட்டேன்னு அதுக்குள்ளே பற்றியா அங்கே வருங்க எவ்வளோ லேட்டாக வராங்க பார்த்தீங்களா. பிபிசியில் ஓடிட்டுருக்கோம் உங்கள் நியூஸு. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. காரணம் என்னவென்றால், 10லே குரு வந்தால் உங்கள் சுயமரியாதையில் தான் கை வைப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்படி வேலை போகும்னு சொல்கிறேன் பாருங்க. கன்னிராசிக்காரங்களும் ரெஃபரன்ஸ் கேட்டுக்குங்க. 10லே குரு வந்தால் என்ன பண்ணுவாங்க, என்ன வேலை பார்க்குறது இல்லையாமே அப்படின்னு உங்கள் பாஸ் கேட்டார்னா, இது ஒரு வேலை இடாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருவீங்க. வீட்டுக்கு 4 நாள் கழித்து ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் கோவப்பட்டோமோ அப்படின்னு. இதுதான் வேறு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை விட்டோமே, அப்புறமா எல்லாட்டையும் வேலை கேட்டுருப்போம், எனக்கு வேலை கொடு, எனக்கு வேலை கொடு, இது மாதிரி நடக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு கடவுளே முன்னின்று ஐயா வாங்க உங்களுக்கு அமெரிக்காவில் வேலை கொடுக்குறோம், நன்றி, மாட்டேன், நீ என்ன சிக்க வைக்க போகிற எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெடியாக இருங்க. அடுத்ததாக ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாகணும். இதை தப்பிக்க என்ன பண்ணணும், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு லெவலுக்கு கீழேயான வேலை கொடுப்பாங்க. நம்ம வின்னர் படத்தில் வடிவேல கொடுப்பாங்க, என்ன அண்ணே என்ன பண்ணுறீங்க, எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றி விட்டுட்டுருக்கேன், நம்ம பிழிஞ்சு எடுத்து வைப்போமா, இவங்க நோகாமல் எலுமிச்சம்பழம் விலை கொடுவாங்களாம், இதை முடிச்சிட்டிங்களே, இது 3ஆவது மூட்டை தம்பி அப்படிங்கிற மாதிரி. பிஸியாகவே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, டெப்டி மேனேஜரா, பிரிண்டரில் பேப்பர்லன்னு கூப்பிட்டு வைக்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு வைங்கண்ணே, பரவாயில்ல. 10ல் குரு வரார், ஏதோ ஒரு பொழப்பை காப்பாற்றிக்கிங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சுயமரியாதையில் தான் குரு கை வைப்பார். எங்கே தொட்டால் நீங்கள் வெடிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது 10ஆம் இடத்துல குரு. இது ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த குருவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அசுரகுரு சுக்கராச்சாரியோட சன். ஸோ தேவகுரு பிரகஸ்பதி, அசுரகுரு சுக்கராச்சாரியெலாம் டீம்மேட்ஸ், இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க தான். அதனால் உங்களை எப்படி பிளஸ் பண்ணுறாருன்னா, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ரன்னிங் பண்ணி பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, கார் வாங்குறத பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை குரு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, வியாதி கடன் கஷ்டத்தை பார்த்துடுறாரு. அப்போ ஐயா வேலை போயிடுச்சுன்னீங்க, அவன் இப்போ தான் கார் எடுத்து பிஎம்டபிள்யூ சுற்றிட்டு இருக்கான். 4ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. டெய்லி ஸ்டேட்டஸில் மணி சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறான். என்ன ஒரு வேறு மாதிரி போய்ட்டுருக்கான் அவன் அப்படின்னா, என்ன தம்பி வேலை இல்லைன்னாங்க, எப்படி உங்கள்கிட்ட காசு இருக்குது, அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஏன் எனக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்களா, எனக்கு காசை யாரும் தர மாட்டாங்களா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். வேலை இல்லாத வருத்தத்தை அவர் உங்களை காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால், சத்தியமாக வேலை போயிடும். 10வது இடத்துல குரு பகவான் வராங்கன்னு சொல்கிறீங்க, வேலை தான் பறிபோகும். தொழில் நடத்துபவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குமா, இல்லைனா இந்த காலகட்டங்களில் புதிதாக தொழில் தொடங்கலாமா? இது ஒரு விஷயம் என்ன, இது இன்னொருடம் பணி செய்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இருந்தால் நானே ஒரு சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் நான் சேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கக்கூடிய யோகங்களை 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 85 மார்க் தரலாம். ஏன்னா வேலையை பிடுங்க போகிறான், அவனுக்கு எவ்வளோ மார்க் தர்றது, 85 மார்க் இருந்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள்.
சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடிலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம்.
அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். So, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு இருக்கக்கூடிய ஜாக்பாட்டுகள்னா என்னென்ன? இருக்கிற ராசிகள்ல மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய ராசியே துலா ராசி தாமா. துலா ராசியில பிறந்தவங்களாம் இப்ப காலரை தூக்கி விட்டுக்கலாம், எங்களுக்கு தாங்க ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். என்ன மாதிரி விஷயம் பெரிய வெற்றி இவங்களுக்கு வருதுன்னா, குரு பகவானுடைய 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் உட்கார்றாரு. பொதுவாக 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்தா நல்லது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இப்போ உட்காரும் போது உச்சமாக உட்கார்றாரு. அப்போ வாழ்க்கையில் இது வரைக்கும் இவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. உதாரணமாக இவங்களுக்கு வந்து ஒரு படிப்பில் தடைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பு தடை இப்போ நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும். மினிமம் காசு இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்ன மனசில் திட்டம் போடுறாங்களோ அத்தனை திட்டங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பா படிப்புல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த போட்டி தேர்வுகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலம் வந்து சிறப்பா இருக்குமா? நீங்க படிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கூல் எஜுகேஷன் படிப்பு தான். ஒரு 10th +1 +2 படிக்கிறாங்க. அந்த படிப்புல ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, இப்போ அது சால்வ் ஆயிடும், நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னைக்குமே ரொம்ப நீதி நியாயம் பேசக்கூடிய ஒரு ராசி துலா ராசி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனாலேயே பல பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருது. அந்த வீடு உள்ளூரில் கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. ஹெல்த், அதாவது தன்னுடைய உடல் நலம் அதில் சில ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இப்போ சால்வ் ஆகும். ஏன்னா குரு பகவான் வந்து 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். இன்னொரு பக்கம் பாருங்கள், ஹவுசிங் லோனுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஹவுசிங் லோன் கிடைக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹவுசிங் லோன் கிடைக்கும், அது ஒரு யோகம் இருக்குது. நீங்கள் முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ ஒரு JEE ஒருத்தர் எழுதுறாரு, அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணி வரக்கூடிய யோகம். நீட் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாணவர்கள் பாருங்கள், ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய எக்ஸாமாக நீட் எக்ஸாமினேஷன் இருக்குது. நிறைய மருத்துவர்கள் இப்போ ஆசையாக நம்ம மாணவர்கள் மருத்துவர்களாக வரணும்னு விரும்புகிறாங்க. ஒரு புரட்சி மாதிரி அது, நிறைய வராங்க. ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ டாக்டர்கள் கிடையாது, ஊரில் ஒரு டாக்டர் இருக்கிறதே பெருசாக இருந்தது, இப்போ நிறைய டாக்டர்கள் வராங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்வத்துக்கு தகுந்தாற் போல கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கான்னா, இப்போது துலாம் ராசி மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். அப்படிப்பட்ட யோகம் அவர்களுக்கு வருது. இல்லை சார், நான் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், அதில் எனக்கு வேலை கிடைக்குமா, அதாவது ஒரு வேலைக்குரிய எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. கண்டிப்பா சார். இப்ப திருமணம் ஆகாதவர்கள், துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகாம தவிக்கக்கூடியவர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படின்றது அமையுமா, கை கூடுமா? 9வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்போது கூட கல்யாணம் ஆகலாமா? நிறைய பேருக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கல்யாணம் ஆயிருங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அப்படித்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ கல்யாணம் ஆகலை. இப்போ என்ன பெரிய யோகம் வருதுன்னா, அந்த குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை கூடணும்னு இருக்கு. நிச்சயமா கல்யாணம் இப்போ ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஆண்டு திருமண விஷயங்கள்ங்கிறது கைகூடக்கூடிய ஒரு ஆண்டா துலா ராசிக்கு இருக்கு. பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துட்டாருன்னா தரமான வாழ்க்கை துணைவர் அமைவார். அது ஒரு கணக்கு உங்களுக்கு. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு, செவ்வாயுடைய வீடு, அதான் குடும்பஸ்தானம், இவங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? ஆல்ரெடி கல்யாணமாகி பல பிரச்சனைகள்ல இருக்கேன்ப்பா, இது எப்பதான் சரியாகும்னு எனக்கே தெரியல அப்படின்னு தவிக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புருஷ பொண்டாட்டிக்கு இடையில நியாயம் பேசி பேசியே இவங்களுக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அப்போ இவங்களுக்கு இடையே வீட்டுக்காரர் தப்பு பண்ணினாலும் தப்புன்னு தான் இவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் விளையிடும். அந்த குற்றங்குறைகள் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சால்வ் ஆகிடும். 3ஆம் நபரால் தான் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும். துலா ராசிக்காரங்களுக்கு நேரடியான பிரச்சனைகள் கிடையாது. திருமண வாழ்க்கையில் 3ஆம் நபர்கள், கணவன் மனைவியை தாண்டி மீதி இருக்கிறவங்களாம் 3ஆம் நபர்கள் தானே, அவங்களால பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சால்வ் ஆகக்கூடிய நேரம், சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வேலை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமானா அந்த வேலை கிடைச்சிரும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, துலா ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது, இதில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு பார்க்குறாங்க. இந்த வருஷம் ஹெல்த் இஷ்யூலேருந்து அவங்க மீண்டு வர போகிறாங்க. ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும்,
ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், இப்படி தான் நிறைய பிரச்சனைகளை துளாராசிக்காரங்க சொல்கிறாங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையுது. கண்டிப்பா சார். இவர்கள் மேலும் இந்த காலகட்டத்துல, அதாவது குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா இருக்கிறதுக்கு எந்த தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும் சார்? துளாராசிக்காரர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா, செண்பகவல்லி தாயாரை வழிபடணுமா. செண்பகவல்லி அம்மனை போய் இவர்கள் வழிபடுகிற போது இவர்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறுகிறார். அதனால எப்போ நேரம் கிடைக்குதுன்னு காத்திருக்கணும். செண்பகவல்லி தாயாரை போய் வழிபட்டுட்டு வரணும். வாழ்க்கையில் கல்யாண விஷயம் கைகூடும், ஃபினான்ஷியல் விஷயம் கைகூடும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், இவங்களுடைய கௌரவம் புகழ் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்க போதுங்க? கண்டிப்பா துலாம் வந்து பாத்தீங்கன்னா சார், இந்த 2026 ரொம்ப சூப்பர் டூப்பரா, 2028 வரைக்குமே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கக்கூடிய 2வது ராசி துலாம் தான். ஃபர்ஸ்ட் சிம்மம், 2வது ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபம். ரிஷபமா? ரிஷபம் 2028 வரைக்குமே சூப்பரா இருக்குது. 28 வரைக்கும், அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபம், 2வது துலாம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ரோக சனியா இருக்கார். கடன் நோய் எதிரி இல்லாத உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஏதோ ஒரு லூப் லைன் அவரே கிரியேட் பண்ணி கொடுப்பார். நீ ஜஸ்ட் முயற்சி பண்ணா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கு மேல குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும், கடன் கொடுத்து உன்னோட பிரச்சனைகளை தீர்த்துறேன்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனி இருக்கார். இது ஒரு பெரிய பிளஸ். இப்போ வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா 10ல் போய் அமர்றார். பொதுவாக ஜோதிடத்துல ஒரு வரிகள் உண்டு, என்ன அப்படின்னா ஒரு பழமொழின்னு சொல்லிக்கலாமே, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப 10ல் குரு பதவி பறி போயிடுமா? அப்ப எப்படி 2வது சூப்பரா இருக்க ராசி துலாம்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றத நம்ம வேற ஆங்கிள் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா, உனக்கு ராகு நல்லா இருக்கான், அதாவது 5ஆம் பாவம் ராகு, 11ஆம் பாவம் கேது, 6ஆம் பாவம் சனி, இவங்க எல்லாம் உனக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்க போறாங்க. அப்ப இந்த காலகட்டம் இந்த குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 10ல் குரு வந்து அமர்ந்து உனக்கு நிறைய, நீங்க இப்ப சுயதொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும்.
ஏகப்பட்ட கிளையன்ஸ் வருவாங்க. உங்களால் அந்த ஆர்டரை ப்ராப்பராக அதாவது முடிச்சு கொடுக்க முடியாது. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், மேன் பவர் இருக்காது. மேன் பவர் கிட்ட நீங்கள் ரொம்ப ஓடியாடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் நம்ம செய்யணும். பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாதுன்னு வடிவேல் சாரே சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளும் பிளான் பண்ணி தான் செய்யணும். அப்போ முன்னாடியே நம்ம கொஞ்சம் டெம்பரரி மேன் பவர்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். துலாம் ரொம்ப புத்திசாலி. காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி. வெட்டு 1 துண்டு 10. நான் ஒரு வார்த்தை கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் துலாமா இருந்தால் நீங்கள் 10 கேள்வி என்ன திருப்பி கேட்பீங்க. நம்ம யோசிப்போம், எதுக்கு ஒரு கேள்வி கேட்பானே, 10 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருப்பானே அப்படின்னு. 10 கேள்விக்கும் நான் பதில் சொன்ன பின்னாடி தான் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மேன் பவரை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. இப்போ ப்ரொமோஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஜிஎம்க்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களை ஜிஎம் போஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்க இல்லையா? சம்பளம் ஏற்றி கொடுக்கும்போது ப்ரெஷர்ஸும் பொறுப்பும் அதிகமாகும் தானே. அப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். இல்லை இங்கே எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் முடியல அப்படின்னு நீ வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இதை விட பெட்டரான ஜாபுக்கு தான் போவேன். மற்ற பிளானட்ஸும் குருவை ஃபுல்லும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இதை தான் முடிவு பண்ணிக்கிறோம். ஆக வேலை செய்கிற இடத்துல உனக்கு ப்ரெஷர்ஸ் இருக்கும் சாமி, முன்னேற்றம் உறுதி, பணம் நிறைய வரும், கவலைப்படாத, ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி நீ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி உன்னோட புத்திசாலித்தனத்தை நீ பயன்படுத்தினாலே போதுமானது. ஓகே, ஒரு வார்த்தையில் இதுலேருந்து விடுதலைன்னா எது ஹைலைட்டாக சொல்லலாம்? துலாம் வந்து பாருங்க, ரொம்ப நாளாக கடனில் பிரச்சனை அப்படின்றத அனுபவிச்சாங்க சார். கடன், ஹெல்த் இஷ்யூஸ், இந்த ரெண்டுத்துலேருந்து சாலிடாக விடுதலை அப்படின்றது உண்டு. மேம், இவங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னால் என்ன வழிபாடு மேம் சொல்லலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த ராகு 5ஆம் பாவம் அப்படின்னும் போது அது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் ராகு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் சிஸ்டம் மூலிமா, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மூலிமா குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. அதில் ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கும் நம்ம குழந்தைகளுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கும். நம்ம குழந்தைகிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோ, கண்ணு இந்த சொக்கா நல்லா இருக்குது கண்ணு, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கும், பச்சை சொக்கா போட்டுக்கோ கண்ணு அப்படின்னு எடுத்து கொடுத்தா, மா ஓகேம்மா நீ சொல்லிட்டியாம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு அந்த பச்சை சொக்கா எடுத்து வச்சு சவுக்கு சொக்கா போட்டுன்னு போவோம். இது நம்ம எளிமையாக சொல்லணும்னா, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க மாற்றி வந்து பிஹேவ் பண்ணும். அப்போ குழந்தைங்க ரீதியான ஒரு மன உளைச்சல் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்ம ஒரு விதமாக இரிட்டேட் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் இருக்கும். இதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா, நம்ம இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் திருவள்ளிதாயம் இருக்குது. இந்த சென்னை சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா ஆலங்குடி குருஸ்தலம், இல்லைன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் திருவள்ளிதாயம் இருக்குது, திருவள்ளேஸ்வரர் ஆலயம். அந்த திருவள்ளேஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, ராகுவும் பசிஃபையாவா 5ஆம் பாவம் ராகுவும் பசிஃபையாவா, குருவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர்ஸ் கம்மியாக கொடுப்பா. வழிபாடு பண்ணிவிட்டு, குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு, அங்கே பசு மடம் இருக்குது, அந்த பசு மடத்தில் இருக்க பசுக்களுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கையில் கொடுக்கணும். எந்த உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ப்ராப்ளமாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க, நீங்களும் கையில் கொடுங்க, குழந்தைங்களையும் கையில் கொடுக்க வைங்க. அந்த பசு சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணும், உங்கள் கர்ம கழியும். நிறைய நல்லது. பசு கையை லிக் பண்ணா கர்ம கழியும். 33 கோடி தேவர்களும் பசுவில் அடக்கும் அப்படின்றத நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேங்க. நான் வந்து ரொம்ப வந்து படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப வந்து முற்போக்குவாதி. எப்படியா இருந்தாலும் ஒரு உயிருக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க, அப்படி நம்பி கொடுங்க. ஒரு உயிர் மனசார வாழ்த்துது இல்லையா? அந்த குழந்தைக்கு போய் எங்க யார் வந்து வாழைப்பழம் டெய்லி வாங்கி கொடுக்க போறாங்க? இல்லை இல்லையா? வளர்க்குறவன் என்ன வாழைப்பழம் வாங்கியே கொடுப்பான், இல்லை கோயிலில் டெய்லி வாழைப்பழம் கொடுப்பாங்களா? நம்ம கொடுக்குறோம் அப்படின் போது அது வந்து புதுசாக ஒன்று சாப்பிடுறது, மனசார வாழ்த்தும். நீ நல்லா இருப்ப. நீ நம்பிக்கை இல்லை, சாஸ்திரத்திலே நம்பிக்கை இல்லைனாலும் இதை நம்பு, கொடு, நல்லா இருப்ப. சூப்பர் மேம். இவங்களுக்கு எவ்வளோ மார்க் தரலாம்? துலாம் வந்து 90%. 90 தரலாம். ஓகே மேம். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா? இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியாக இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாக இருக்காரு, அதுக்கும் மேலே தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு,
கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா? நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரு குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின்போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேலே கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நீங்கள் எப்பயுமே வந்து சொல்லுவீங்க இந்த துள்ளி குதிக்கும் துலாம் அப்படின்வீங்க. இந்த குரு பயிற்சியில் 2026 குரு பயிற்சியில் துலாம் துள்ளி குதிக்குமா? துலாம் ராசி என்பவர்கள் இந்த துள்ளி குதித்து தூய்மை அடைய போறாங்கன்னு சொல்லப்போம். துள்ளி குதித்து தூய்மை ஆயிடுவாங்க. ஏன்னா இப்ப வரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மற்றவங்களுடைய பிரச்சனைனா தான் பிரச்சனையா வச்சுக்கிட்டு அழகான சட்டை போட்ட துலாம் ராசிக்காரங்க அழுக்கான சட்டையோட அடைய வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சு. அற்புதமா இருப்பாங்க அவங்க. வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே மனசு வந்து குழந்தை மனசு. அவங்க அதாவது பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீதி நேர்மை உண்மை ஒரு அக்கறை அப்படின்னா அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு துலாம் ராசின்னு போட்டுருவோம். ஸோ கரெக்டான பிரசன். ஆனால் அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 80% துலாம் ராசிக்காங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க.
20% அதில் சில துலாம் ராசி இருக்காங்க, தன்னுடைய தேவைக்காக வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இந்த 80% துலாம் ராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வரும். இந்த 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஸோ ஜோதிட நூலில் ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதை தான் மெயினாக எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பதவி போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவியில் ஒரு பவர் வரும் தான் நான் சொல்கிறேன். பவர் தான் வரும், அது பறி போகாது. ஏன்னா குரு 10ல் உட்காந்து என்ன பண்ணுவான்னா தன்னுடைய தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துகிறத இன்டிமேஷன் பண்ணுவார். அவருக்கு வந்து பறிக்க தெரியாது, ஆனால் கொடுக்க தெரியும். கொடுக்கறதுக்குரிய விஷயம் தான் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் பார்க்க. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். ஸோ இவங்களுடைய லைஃப்பில் குடும்பத்தை விட்டு பிரிந்த உறவுகள், இவங்களை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுகள் தேடி வரப்போகிறாங்க. அது ஃபஸ்ட்டு நடக்குது. 2ஆம் இடம் தன வரவுக்குரிய ஸ்தானம். அப்போ 2ஆம் இடம் தன வரவு வருதுன்னா ஒன்று வேலை இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, இன்னொன்று என்ன பண்ணணும் தொழில் இருக்கணும். இந்த 2ம் போச்சு எப்படி வேணால் போக முடியும்? அப்போ குருவான் 2 பார்க்குற என்ன பண்ண போகிறாரு, 10லேருந்து 2 பார்க்கறனா தொழிலில் பெரிய வெற்றியை கொடுப்பார். தொழிலே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு என்னடா பண்ண தெரியாமல் கடன் மேலே கடன் வாங்கிட்டோமே, இந்த தொழில் நடத்த முடியுமா நடத்த முடியாது. ஸோ அந்த நிலைமையில் இருக்க துலாம் ராசிக்காரங்க தொழிலில் நல்ல அங்கீகாரம் பெறப்போகிறாங்க, பெரிய ஏற்றத்தை சந்திப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேலை பார்க்குற இடத்துல இனிமேல் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் தான் பெஸ்ட்டு மேடம், நீங்கள் தான் பெஸ்ட்டு சார் அப்படின்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை மதிக்கக்கூடிய சக்தி துலாம் ராசிக்கு இனிமேல் தான் உறுதியாக ஏற்பட போகுது. சந்தோஷத்தை தொலைத்த சந்தோஷம்னா என்ன, அது எங்கே இருக்குது, அது ஏதாவது கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிக்கலாமா சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு கூட சந்தோஷம் நிலையாக இருக்குது, கவலைப்படாதுங்கிறத குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ 4ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். அப்போ பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள், காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும். ஸோ எனிஒன் ஒரு வாகன ஊர்திகள்னு சொல்லக்கூடிய நபர்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி சூப்பராக இருக்குது. கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ சனியை குரு பகவான் பார்க்க போகிறார். ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற துலாம் ராசி அன்பர்கள் இனிமேல் தான் கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறாங்க. கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம் இவங்களுக்கு குரு பயிற்சி காலங்களில் உறுதியாக உண்டு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. கூடுதலாக அந்த சந்தோஷத்தை இன்னும் வந்து மெருகத்துற மாதிரி ஏதாவது அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா சார் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு? அதாவது பணம் வரும் வழி ஏதாவது? கண்டிப்பாக தனவரவு வந்து சூப்பராக இருக்க போகுது. துலாம் ராசிக்கு தனவரவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைமை இனிமேல் தான் இருக்க போது. இவங்க மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் வச்சுருக்காங்க, நிறைவேறாத ஆசைங்கிற மாதிரி இது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு லட்சியம் வச்சுருக்காங்க, ஒரு ஆசை வச்சுருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக குரு பகவானுடைய பார்வை மூலமாக நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு எதை நினைக்கிறார்களோ, எது கிடைக்கலன்னு நினச்சாங்களோ, எது இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்காங்களோ அது ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க உறுதியாக சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம், சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம்லாம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நம்முடைய துலாம் ராசிக்கு சூப்பராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள், நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டது, எதிரிகளால் பாதிக்கப்பட்டது, தொல்லைகளை அணிவிச்சது எல்லாம் அவுட் அப்படின்னு போயிட்டு ரிலாக்ஸாக சந்தோஷமாக இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கப்படும். ஓகே சார், இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை தீர்க்கிற மாதிரியான வழிபாட்டு முறைனா என்ன சொல்லலாம்? நம்ம துலாம் ராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு பண்ணாங்கன்னா பாதுகாப்பாக பயப்படவே தேவையில்லை. பைரவரை மட்டும் மனசார போய் வழிபாடு செஞ்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, பைரவர் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலாக இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பும் மகிழ்ச்சியும் உறுதியாக கொடுப்பார். ஓகே சார். சரி, இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் தரலாம் இந்த குரு பயிற்சிக்கு? குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குறைஞ்சது 28%. சார், இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில்
மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? விளக்கு வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கு. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனா வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும், 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக முன்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறல? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடி டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்க விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க.
தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.